Hello friends and students, good morning, right? Okay, so in this video we are going to learn about red blood cells, right? So blood chapterலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தேன் அப்படின்னா ரைட் எரித்ரோசைட்ஸ் தட் மீன்ஸ் ஆர்பிசி சரிங்களா, ரெட் பிளட் செல். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எரித்ரோபைசிஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல் அது வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் சரிங்களா. இதில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ரெட் பிளட் செல் அப்படின்னு கேட்டீங்க. இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து எழுத வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. இது நிறைய சாஃப்ட் நோட்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கிறாங்க சரி ரைட். ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிசியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஆர்பிசியை பற்றி ஒரு 3 பாயிண்ட் தான் சரிங்களா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இட் இஸ் அ நான் நியூக்ளியேட்டட் செல் சரிங்களா. ரைட், நான் நியூக்ளியேட்டட் செல்னா நியூக்ளியேட்டட் செல் ஒன்று இருக்கா, கண்டிப்பாக வந்து இருக்குது. இட்ஸ் அ லீகோசைட் சரிங்களா. ரைட், அது நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ நான் நியூக்ளியேட்டட் செல், ரெட் இன் கலர் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. பிகாஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் சரிங்களா. இதில் வந்து இந்த கலரிங் மெட்டீரியல் வந்து என்ன, ஹீமோக்ளோபின் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதோட முக்கியமான வந்து ரோல் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் சரிங்களா. ரைட், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டு வந்து ஆக்சிஜன் மாலிகுல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக டிஷ்யூஸ்க்கு வந்து கொண்டு போகிறதும் டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரதும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஆர்பிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குது சரிங்களா. வேறு எந்த மாலிகுல்ஸும் வந்து கிடையாது ரைட். ஓகே, லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் அ லார்ஜர் இன் நம்பர் ரைட். பிளட் செல்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கவுண்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிசி தான் சரிங்களா. ரைட், ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஆர்பிசி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட் வந்து ரெட் கலரில் வந்து தெரியுது சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் த நார்மல் வேல்யூ ஆஃப் ஆர்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 to 5.5 மில்லியன் கியூபிக் பர் மில்லிமீட்டர் ரைட். ஸோ இது வந்து ஆவரேஜாக ஏஜ், செக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன வந்து ரீசன்ஸ் இந்த இருக்குது, நிறைய பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நார்மல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வேரியேஷன் வந்து இருக்கலாம் சரிங்களா. ரைட், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5.5 மில்லியன் கியூபிக் மில்லிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. தென் மார்ஃபாலஜி ஆஃப் ஆர்பிசி சரிங்களா. இந்த மார்ஃபாலஜி ஆஃப் ஆர்பிசி அப்படின்றது வந்து அதாவது ஒரு செல்லோட வந்து ஷேப்பு, அதோட சைஸ், அதோட வந்து அப்பியரன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் லைக் ஏ டிஸ்லைக் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு மாதிரி வந்து வட்ட வடிவமாக வந்து இருக்கும். அட் த சேம் டைம் இட்ஸ் அ பைகான்கேவ் சரிங்களா. இது நம்ம வந்து பார்த்தோம்னா உள்பக்கம் வந்து குழிவாகவும் இருக்கும், கீழ்பக்கமும் வந்து குழிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பைகான்கேவ் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறனால இது அப்பியரன்ஸ் வந்து பார்க்கும்போது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. பைகான்கேவ். இது வெர்டிகலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டம்பிள் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல ரைட், டம்பிள் ஷேப் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். அதனால இது வந்து டம்பிள் ஷேப்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க சரிங்களா. ரைட், ஸோ வந்து இந்த ஷேப் வந்து இருக்கிறதுனால இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து மெக்கானிக் போட்டிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கலி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் ஈஸிலி மூவபிள் த்ரூ த மெம்பரேன் சரிங்களா. ரைட், ஸோ ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன், டிஷ்யூஸ்ல வந்து இருக்கக்கூடிய மெம்பரேன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெக்கானிக்கலி இது ஈஸியாக வந்து மூவ் ஆகும். அட் த சேம் டைம் ஃபங்க்ஷனலி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஷ்யூஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் பண்ணி விடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ் சரிங்களா. கரெக்டாக வந்து ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒன்று ரேபிட் டிஃபியூஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஆக்சிஜன் மாலிகுல்ஸை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி விடும் டிஷ்யூஸில். அட் த சேம் டைம் இதோட வந்து சர்ஃபேஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை அப்சர்வ் பண்ணும் சரிங்களா. ரைட், அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் வித் அதர் செல்ஸ் ஒரு ஸ்பெரிக்கல் டைப் செல்ஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிசி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் கம்மியாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செல்லோட போய் வந்து அட்டாச் ஆகணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து அட்டாச் ஆகும். அட் த சேம் டைம் இது வேகமாக வந்து அட்டாச் ஆகாது. சம் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா மட்டும்தான் அட்டாச் ஆகும் சரிங்களா. ஸோ டென்ஷன் வந்து மினிமலாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனில் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கரெக்டான கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா, ஸ்டேபிளாக வந்து இருக்கும் ரைட். தென்
பாசிங் இன்டு மைனூட் கேப்லரிஸ். சரிங்களா, இந்த பாசிங் இன் மைனூட் கேப்லரிஸ் அப்படின்னா வந்து எண்ட் ஆர்டரி வந்து இருக்கு பார்த்தீங்களா. ஸோ டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டரியும் வெயினும் வந்து கனெக்ட் ஆகிற இடம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெரி மைக்ரோ கேப்லரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, அந்த மைக்ரோ கேப்லரிஸ்க்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற மெம்பரேனில் வந்து கூட இந்த ஆர்பிசி ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரிங்களா, ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். சரிங்களா, அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பிகாஸ் இதுக்கெல்லாம் வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து இதோட வந்து ஷேப் தான். சரிங்களா, ரைட். ஓகே, the structure of our red blood cells, diameter 7.2 micron, thickness 2.2 micron in periphery, but it's very small size in 1 micron in center. The surface is 120 square micron, right. The surface வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இதில் ஹீமோகுளோபின் அதிகமாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் அதனால வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ண முடியும், ரைட். ஸோ த வால்யூம் ஆஃப் RBC is 85 to 90 cubic micron, right. So the structure of cell எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னீங்கன்னா, ஸோ சம் டைப் ஆஃப் அனிமிக், சம் டைப் ஆஃப் டியூமர்ஸ் இதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த செல்ஸோட வந்து ஷேப் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரெஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸசைசஸ். சரிங்களா, பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு எபிலிட்டி இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் RBC. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் RBCல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் தான். சரிங்களா, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோலக்ஸ் ஃபார்மேஷன். ரோலக்ஸ் ஃபார்மேஷன் ஏற்கனவே பிளாஸ்மா ப்ரோட்டீன்ல நம்ம வந்து படித்தோம். சரிங்களா, ஸோ காயின் ஷேப்பில் தான் இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா RBC வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகேட் ஆகும். சரிங்களா, ரைட். இதை தான் நம்ம வந்து ரோலக்ஸ் ஃபார்மேஷன் சொல்கிறோம். ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த RBC வந்து அக்ரிகேட் ஆகிறது வந்து கிடையாது. சம் பர்டிகுலர் சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்ரிகேஷன் வந்து நடக்கும். அப்போ நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலக்ஸ் ஃபார்மேஷன் இந்த காயின் ஷேப்பில் தான் இது வந்து அக்ரிகேஷன் நடக்கும். சரிங்களா, then the specific gravity, right. The specific gravity 1.092 to 1.101. சரிங்களா, ரைட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த செல்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ESR வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எதை பொறுத்து இருக்குன்னா வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஷேப் ஆஃப் த செல் இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். சரிங்களா, செல்லோட சைஸ் வந்து முழுசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் தான் 1.092 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிள் செல் அனிமியா இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மால் ஃபார்மேஷன் ஆஃப் RBC இதிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ப்ராப்பராக இருக்காது. சரிங்களா, தென் பேக்கட் செல் வால்யூம். பேக்கட் செல் வால்யூம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படித்தோம், ரைட். ஸோ இதில் வந்து பேக்கட் செல் வால்யூம் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய சுச்சுவேஷனில் எமர்ஜென்சி கண்டிஷனில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பேக்கட் செல் வால்யூம் நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ரைட். இது வந்து டோனருக்கும் ரெசிபியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாங்க. சரிங்களா, ஏன்னா சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பிளட் வால்யூமில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசியாலஜிக்கலி இவங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த பேக்கட் செல் வால்யூம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கட் செல் வால்யூமில் மற்ற செல்ஸை விட RBC தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், ரைட். சரிங்களா, ஏன்னா வந்து கம்பேரிங் வித் அதர் செல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜர் இன் நம்பர். சரிங்களா, அதனால வந்து பேக்கட் செல் வால்யூம் வந்து RBC தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். நிறைய வந்து டைப் ஆஃப் வந்து பிளட் கேன்சர் இல்லாட்டி வந்து அனிமிக் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சு இல்லாட்டி RBC செல் வந்து கம்மியாக வந்து இருக்கு அப்படின்னா வந்து பேக்கட் செல் வால்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, லாஸ்ட்டு சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி, ரைட். சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீனில் வந்து படித்தோம். பிளாஸ்மா ப்ரோட்டீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா வந்து ப்ரோட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சஸ்பென்ஷன். சரிங்களா, இதில் வந்து RBC வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரான வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். திடீர்னு ஒன்னோட ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா 4 செல் சேர்ந்து இருக்காது, ரைட். எல்லா செல்லும் வந்து ப்ராப்பராக ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 4 தான். நெக்ஸ்ட் லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 120 days. இது சில புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சாட்டர்ஜி புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 120 days வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா, ரைட். ஸோ த ஃபேட் ஆஃப் RBC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப்
ஆர்பிசி சரிங்களா. ஸோ ஆஃப்டர் த 120 days இதோட லைஃப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போய் டெஸ்ட்ரக்ஷன் ஆகும் சரிங்களா. எங்கே டெஸ்ட்ரக்ஷன் ஆகும்? முக்கியமாக வந்து ஸ்பிளீன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆகும் சரிங்களா. ரெட் பல்ப் ஆஃப் ஸ்பிளீன் ரைட். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பிளீன் வந்து என்ன வந்து சொல்றது, கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி ரைட். ஸோ ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் வந்து ஆகும் சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா என்ன வந்து ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ரக்ஷன் வந்து ஆகலை அப்படின்னீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் எ டெப்ரிஸ் சரிங்களா ரைட். ஸோ இந்த டெப்ரிஸ் வந்து என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன்ல அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பல வந்து பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணுறது ரைட். தென் ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகுது சரிங்களா ரைட். ஓகே. ஸோ இந்த சம் டைப் ஆஃப் வந்து இந்த ஆர்பிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும்போது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா வந்து சின்ன சின்ன வந்து துகளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுறது சரியா. ஸோ அப்படி பிரிஞ்சு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி அண்ட் ஹீமோகுளோபின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேகோசைட்டோசிஸ் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து போயிடும் சரிங்களா. ஸோ இந்த மேக்ரோபேஜஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேகோசைட்டோசிக் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணும் ரைட். ஸோ இந்த மேக்ரோபேஜஸ் வந்து எங்கே இருக்கக்கூடிய மேக்ரோபேஜஸ்னா லிவர்ல இருக்கக்கூடிய லிவர் செல்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்ரோபேஜஸ். அந்த மேக்ரோபேஜஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஆர்பிசியை வந்து இது ப்ராப்பராக வந்து பேகோசைட்டிஸ் பண்ணி இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிடும் சரிங்களா ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளீன் லிவர் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆர்கன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஏதாவது வந்து பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து நடந்து டிசீஸ் இல்லாட்டி டிசார்டர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ஆர்பிசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெப்ரிஸாக வந்து அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ நாளாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து செல்ஸோட வந்து கவுண்டிங் வந்து கூட வந்து காமிக்கும் சரிங்களா ரைட். பிளட்டோட விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா. இது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் சரிங்களா. இது சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு சிஸ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டே வந்து இருக்கும் ரைட். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி வந்து முக்கியமான வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 மட்டும்தான் சரிங்களா ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சரிங்களா. லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின்ல வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வந்து போய் டிஷ்யூக்கு வந்து இது ட்ராப் பண்ணிட்டு திருப்பி அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்து லங்ஸ்ல வந்து ட்ராப் பண்றாங்க சரி. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்பிசியோட முக்கியமான ஒர்க். ஆர்பிசியில் வந்து ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபின் தான் வந்து இந்த வேலையை முக்கியமாக வந்து பார்க்குது சரிங்களா. ஸோ இது வந்து இந்த மெம்பரேன்ல வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போயிட்டு வந்து வெளியில் வர்றதுக்கு இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தோம் சரிங்களா ரைட். இதோட மூவ்மெண்ட் இதோட சர்ஃபேஸ் ரைட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைனூட் கேபிலரிஸ்ல கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக வந்து பண்ணும் சரிங்களா. தென் பஃபரிங் ஆக்ஷன். இந்த பஃபரிங் ஆக்ஷன் வந்து நம்ம என்னன்னு ஏற்கனவே படித்தோம் ரைட். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் சரிங்களா. இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் எங்கே வந்து நடக்கும்? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரிங்களா. இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எது மூலமா நடக்கும் அப்படின்னா வந்து பை த்ரூ த ஹீமோகுளோபின் சரிங்களா. இந்த ஹீமோகுளோபின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் இந்த பஃபரிங் ஆக்ஷனை வந்து பண்றதுக்கு முக்கியமான காரணம் சரிங்களா. ஏன் அப்படின்னா வந்து ஹீமோகுளோபின்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து அட்டாச் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து H+ அயான்ஸ் பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட். தேர்ட் ஒன் இஸ் பிளட் குரூப்பிங் சரிங்களா. அந்த பிளட் குரூப் வந்து பார்க்குறோம் அப்படின்றது பிளட் குரூப்போட டிட்டர்மினேஷன் ஏபி குரூப் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் இருக்க ஸ்பெஷல் ஆன்டிஜென்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம் சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஃபார்கேஜ் ஃபேக்டரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டுக்கு ரைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் பிளாஸ்மா புரோட்டீன் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்காக வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதில் இருக்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும் சரிங்களா. ஓகே ரைட். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க சரிங்களா. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.